அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் பணிவுடன் இரு கரம் கூப்பி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிறம் விலை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் சரவண பவ சண்முகா போற்றி போற்றி. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனித்யச்ச ராக்வே கேத்துவே நமோ நமக. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நமது ஆஸ்ட்ரோ பக்தி நிலையத்தின் மூலமாகவும் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைவருக்குமாகவும் பயன்படக்கூடிய விதத்தில் ஜோதிட டிப்ஸ் என்று தினந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி. தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு ஜோதிட டிப்ஸ். இன்றைய டிப்ஸ்: குலதெய்வம் வீட்டுக்குள் வாசம் செய்ய. கஸ்தூரி மஞ்சள், நெல்லிக்காய், ஏலக்காய், எலுமிச்சை அனைத்தையும் ஒரு மஞ்சள் துணியில் முடிந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டின் முன்புறம் கட்ட வேண்டும். அடுத்த வெள்ளிக்கிழமை புதிதாக கட்ட வேண்டும். பழையதை நீர்நிலையில் விட்டுவிட வேண்டும். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்ததாக நமது நட்சத்திர சுடமணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோன்னா சிறந்த குருமார்கள் விடமே தங்களுடைய ஜோதிட ஞானம் சொல்லக்கூடிய ஜோதிட கருத்துக்களையும் தங்களுடைய அனுபவங்களையும் மற்றும் அனைவருக்கும் பயன்படக்கூடிய ஒரு சூட்சமமான நிகழ்வுகளுமாக இந்த இடத்துல பதிவிட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நமது தேசிய ஜோதிட தொலைவில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தின் தலைவியாக இருக்கக்கூடிய ஜெயலட்சுமி மேம் அம்மையார் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் இன்று நம்மிடையே பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு மாதம் அப்படிங்கிறது இந்த தமிழ் மாதத்தினுடைய பிறப்பு நடந்துகிட்டு இருக்கு. அப்படி அந்த வகையில் இந்த நேரம் இப்ப நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தின் சிறப்பு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தலைப்புல தான் பேச வந்திருக்காங்க. அவர்களை வரவேற்று அவர்களுடைய சிறப்புரை ஆற்றுவதற்கு முன்பாக அவர்களை பற்றி ஒரு சிறு குறிப்பை இந்த இடம் பதிவிட இருக்கிறேன். ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களின் தாயார் ருக்மணி அம்மாள் அவர்கள், இவருடைய தந்தையார் பெயர் பட்டாபிராமன் ஐயா அவர்கள். இவர்களுடைய ஜோதிட துறையில் முதல் ஆசான் குரு என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லிப்போனா கணேஷ் ஐயா அவர்களை தான் இவருடைய முதல் குருவாக இருந்து ஜோதிட கலையை பயிற்றுவித்து இருக்கிறார். அது மட்டுமல்லாது பிருகுநந்தி நாடி முறையை இந்த சுரேஷ் ஐயா அவர்களிடம் கற்றிருக்கிறார். மற்றும் குரு ரிஷபானந்திரம் இந்த ஜோதிட கலையை பயின்று வந்திருக்கிறார். இது மட்டும் இந்த ஜோதிட கலை அப்படிங்கிறது மட்டும் அல்லாது நியூமராலஜி என்று சொல்லக்கூடிய எண்ணியல், மாந்தியின் சிறப்பம்சம், திதி, யோகம், கரணம் போன்ற பஞ்சாங்கத்தினுடைய நிலைகளையும் மற்றும் சந்திர நாடி என்ற ஜோதிட கலையையும் ஜாமக்கோல் பிரசனம் என்ற பலதரப்பட்ட கலைகளையும் பயின்று இந்த ஜோதிட துறையில் தன்னுடைய சாகித்யத்தை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். தன்னை நாடி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் சிறந்த பலனை கூறிக்கொண்டு அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார். இத்தகைய சிறப்பு மிக்க ஆஸ்ட்ரோ ஜெயலட்சுமி அம்மையார் அவர்களை இன்றைய தலைப்பான 12 ராசிகளின் பங்குனி மாத சிறப்பு பலனை பற்றி பேசுமாறு அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் மேம், வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். தேசிய மகளிர் கூட்டமைப்பு சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த MD கனகாம்பாள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும்
நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் மஞ்சுளா மேடம் அவர்களுக்கும் தண்டபாணி சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்புறம் இங்க இருக்க எல்லா ஜோதிட குருமார்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். மேஷ ராசி. சூரியன் 12இல் இருப்பதால் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும், கடன் சார்ந்த செயல்களில் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். செவ்வாய் 11இல் இருப்பதால் தோட்டம் சார்ந்த செயல்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். பங்குனி 18 முதல் செவ்வாய் 12இல் இருப்பதால் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்படும். புதன் 11இல் இருப்பதால் சேமிப்பு சார்ந்த முடிவுகளை எடுப்பீர்கள். பங்குனி 23 முதல் புதன் பகவான் 12இல் இருப்பதால் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடியான சூழல்கள் உண்டாகும். சுக்கிர பகவான் 12இல் இருப்பதால் புரியாத சில விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். பங்குனி 13 முதல் சுக்கிர பகவான் ராசியில் இருப்பதால் குணநலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். குரு பகவான் 3இல் இருப்பதால் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். சனி பகவான் 12இல் இருப்பதால் வெளியூர் பயணங்களில் இருந்த தாமதங்கள் விலகும். ராகு பகவான் 11இல் இருப்பதால் சவாலான பணிகளை செய்து முடிப்பீர்கள். கேது பகவான் 5இல் இருப்பதால் சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே தேவையில்லாத ஒரு சில விஷயத்தால் கருத்து வேற்றுமை உண்டாகலாம். எனவே கவனமாய் இருப்பது நல்லது. பிள்ளைகளால் திடீர் செலவுகள் உண்டாகலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து செல்லவும். அது உங்களுக்கு நன்மையை தரும். வீண் மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாகலாம். கவனம் தேவை. பணவரத்து அதிகரிக்கும். வாக்குவன்மை ஏற்படும். உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். தொலைதூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் வரும். கார்த்திகை 1ஆம் பாதம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். லாபம் கூடும். பழைய பாக்கிகள் வசூல் ஆகும். வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன் தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள். பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவார்கள். கௌரவம் கூடும். நிலுவைத் தொகை வந்து சேரும். பதவி உயர்வு கிடைக்கலாம். இந்த மேஷராசி நேயர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபட்டா நன்மை ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களே, சூரியன் 11இல் இருப்பதால் நினைத்த காரியம் ஈடேறும். எதிராக இருந்தவர்கள் கூட ஆதரவாக இருப்பார்கள். செவ்வாய் 10இல் இருப்பதால் நெருக்கமானவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். பங்குனி 18 முதல் செவ்வாய் பகவான் 11இல் இருப்பதால் சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். புதன் பகவான் 10இல் இருப்பதால் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனைகள் மேம்படும். பங்குனி 23 முதல் புதன் பகவான் 11இல் இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். சுக்கிர பகவான் 11இல் இருப்பதால் பொன் பொருட்கள் செயற்கை தொடர்பான முயற்சிகள் கைகூடும். பங்குனி 13 முதல் சுக்கிர பகவான் 12இல் இருப்பதால் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சாதகமாகும். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படும். குரு பகவான் 2இல் இருப்பதால் கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும். சனி பகவான் 11இல் இருப்பதால் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். ராகு பகவான் 10இல் இருப்பதால் அந்நிய வர்த்தகத்தில் லாபம் மேம்படும். கேது பகவான் 4இல் இருப்பதால் குடும்ப பெரியவர்களிடம் அனுசரித்து செல்லவும். கார்த்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த மாதம் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும்.
வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள். பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள், இந்த மாதம் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும். எதிர்பார்த்த பணவரவு வாய்ப்பு உள்ளது. திறமை அதிகரிக்கும். உங்களது செயலுக்கு பாராட்டு கிடைக்கும். மனதில் தைரியம் கூடும். மிருகசீரிடம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். இந்த மாதம் செல்வ சேர்க்கை உண்டாகும். எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள். புத்தி சாதுரியம் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும். முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பணவரவு அதிகரிக்கும். இவங்க வழிபடக்கூடிய அம்மன் காளி அம்மனை வழிபட்டா மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். மிதுன ராசி நேயர்கள், சூரிய பகவான் 10ல் இருப்பதால் சவாலான செயல்களில் சாதுரியமாக செயல்பட்டு வெற்றி காண்பார்கள். பொது பணிகளில் தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படும். செவ்வாய் பகவான் 9ல் இருப்பதால் கலை சார்ந்த பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும். பங்குனி 18 முதல் செவ்வாய் பகவான் 10ல் இருப்பதால் பொருளாதாரம் தொடர்பான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் உண்டாகும். புதன் பகவான் 9ல் இருப்பதால் சட்டம் சார்ந்த சில நுணுக்கங்களை அறிவீர்கள். பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். பங்குனி 23 முதல் புதன் பகவான் 10ல் இருப்பதால் பயனற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. சுக்கிர பகவான் 10ல் இருப்பதால் உலக வாழ்க்கை பற்றிய புரிதலும் புதிய கண்ணோட்டமும் பிறக்கும். பங்குனி 13 முதல் சுக்கிர பகவான் 11ல் இருப்பதால் மாணவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். குரு பகவான் ராசியில் இருப்பதால் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும். சனி பகவான் 10ல் இருப்பதால் மனதில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்படும். ராகு பகவான் 9ல் இருப்பதால் பூர்வீகத்தால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கேது பகவான் 3ல் இருப்பதால் அக்கம் பக்கத்து வீட்டாரின் ஆதரவுகள் பெருக்கும். மிருகசீரிடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு கிடைக்க பெறுவார்கள். தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும். சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும் போது கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரம், இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணிமணிகளை போன்றவற்றை வாங்குவீர்கள். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். உங்கள் பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீர்கள். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்கள். இந்த மாதம் எந்த வேலையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள். சாமர்த்தியமாக பேச்சின் மூலம் காரியம் வெற்றி உண்டாகும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறையும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவு உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் ராமரை வழிபட தொழில் விருத்தி உண்டாகும். கடகராசி அன்பர்களே, சூரிய பகவான் 9ல் இருப்பதால் தன வருவாய் குறித்த சிந்தனைகள் மேம்படும். தந்தை வழியில் விட்டு கொடுத்து செயல்படும். செவ்வாய் பகவான் 8ல் இருப்பதால் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும். பங்குனி 18 முதல் செவ்வாய் பகவான் 9ல் இருப்பதால் மனதில் எதிலையும் சமாளிக்கும் பக்குவம் உண்டாகும். புதன் பகவான் 8ல் இருப்பதால் நினைத்த காரியங்கள் முடிப்பதில் தாமதம் உண்டாகும். பங்குனி 23 முதல் புதன் பகவான் 9ல் இருப்பதால் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். கவனம் தேவை. சுக்கிர பகவான் 9ல் இருப்பதால் குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். சுயநலமான சிந்தனைகள் அதிகரிக்கும். பங்குனி 13 முதல் சுக்கிர பகவான் 10ல் இருப்பதால் வர்த்தக போட்டிகள் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவோம். குரு பகவான் 12ல் இருப்பதால் நீர்நிலை சார்ந்த தொழில் முன்னேற்றம் உண்டாகும். சனி பகவான் 9ல் இருப்பதால் நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். ராகு பகவான்
எட்டில் இருப்பதால் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். கேது பகவான் 2இல் இருப்பதால் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமாக இருக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம். இந்த மாதம் உடல் சோர்வு உண்டாகலாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படும். திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. பூச நட்சத்திரம். இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும். எதிலும் கவனம் தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது மிகவும் நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நண்பர் உறவினர்கள் வருகை இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். ஆயில்ய நட்சத்திரம். இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிகள் பலன் தரும். செலவு அதிகரிக்கும். சாதகமான சூழ்நிலை காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டு வந்து சேர்வார்கள். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். வழிபாடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபட்டா தடைகள் விலகும். சிம்ம ராசி அன்பர்களே, சூரிய பகவான் 8இல் இருப்பதால் சிந்தனைகளில் கவனம் வேண்டும். மற்றவர்கள் செயல்களில் தலையிடாமல் இருக்கவும். செவ்வாய் பகவான் 7இல் இருப்பதால் விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படுவீர்கள். பங்குனி 18 முதல் செவ்வாய் பகவான் 8இல் இருப்பதால் உடலில் சூடு சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். புதன் பகவான் 7இல் இருப்பதால் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். பங்குனி 23 முதல் புதன் பகவான் 8இல் இருப்பதால் காப்பீட்டு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சுக்கிர பகவான் 8இல் இருப்பதால் சகோதர வகையில் சாதகமான சூழ்நிலை அமையும். பங்குனி 13 முதல் சுக்கிர பகவான் 9இல் இருப்பதால் உயர் அதிகாரிகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். குரு பகவான் 11இல் இருப்பதால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி ஏற்படும். சனி பகவான் 8இல் இருப்பதால் உத்தியோக பணியில் சில மாற்றமான சூழ்நிலைகள் அமையும். ராகு பகவான் 7இல் இருப்பதால் போட்டி பந்தயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். கேது பகவான் ராசியில் இருப்பதால் எளிதில் முடிக்க வேண்டிய சில பணிகள் தாமதமாக நிறைவு பெறும். மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வீண் மனக்கவலையை உண்டாக்கும். எதிர்பாராத செலவு ஏற்படும். அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படலாம். கவனம் தேவை. பணவரவு இருக்கும். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். பூரம் நட்சத்திரம். இந்த மாதம் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீட்டுகள் செய்யும் முன் யோசிப்பது நல்லது. கடன் விஷயங்கள் கவனம் தேவை. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்துக்கு பின் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். உத்திரம் 1ஆம் பாதம். இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்கள் வருகையால் செலவு கூடும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் போது நெடுதூர பயணங்கள் செல்லும் போதும் கவனமாக இருப்பது நல்லது. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வராக பெருமானை வழிபட்டால் தொழில் விருத்தி ஏற்படும். கன்னி ராசி அன்பர்களே, சூரிய பகவான் 7இல் இருப்பதால் பேச்சுக்களை குறைத்து கொண்டு காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவோம். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல் ஏற்படும். செவ்வாய் பகவான் 6இல் இருப்பதால் வழக்கு விஷயங்கள் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும். பங்குனி 18 முதல் செவ்வாய் பகவான் 7இல் இருப்பதால் சாதுரியமாக செயல்பட்டு நினைத்த காரியங்களை முடித்துக் கொள்வீர்கள். புதன் பகவான் 6இல் இருப்பதால் சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும்.
பங்குனி 23 முதல் புதன் பகவான் 7ல் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள். சுக்கிர பகவான் 7ல் இருப்பதால் தனவரவுகளில் முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். பங்குனி 13 முதல் சுக்கிர பகவான் 8ல் இருப்பதால் ஆடம்பரமான போக்குகளால் கையிருப்பு கரையக்கூடும், கவனம் தேவை. குரு பகவான் 10ல் இருப்பதால் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சனி பகவான் 7ல் இருப்பதால் பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். ராகு பகவான் 6ல் இருப்பதால் எதிரிகளின் சூழ்ச்சிகளை வெற்றி கொள்வீர்கள். கேது பகவான் 12ல் இருப்பதால் ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த மாதம் வீண் அலைச்சல் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும். வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகும். எந்த காரியத்தில் யோசி செய்வது நல்லது. பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையும். காரிய வெற்றியும் நன்மையும் உண்டாகும். அஸ்தம் இந்த மாதம் காரிய அனுகூலம் உண்டாகும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும். சுய நம்பிக்கை அதிகரிக்கும். புத்தி தெளிவு உண்டாகும். எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும். சித்திரை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த மாதம் மனக்கவலை கொள்ள செய்த பிரச்சனைகள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்க பெறலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப் பெறும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்கள் உத்தியோக வாய்ப்புகள் வரும். முக்கிய நபர்களின் உதவியும் கிடைக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கன்னிமார்களை வழிபட குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும். துலாம் ராசி அன்பர்களே, சூரிய பகவான் 6ல் இருப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் ஏற்படும். பாதியில் நின்ற பணிகளை முடிப்பீர்கள். செவ்வாய் பகவான் 5ல் இருப்பதால் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். பங்குனி 18 முதல் செவ்வாய் பகவான் 6ல் இருப்பதால் சாமர்த்தியமாக செயல்பட்டு விரும்பியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதன் பகவான் 5ல் இருப்பதால் புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உண்டாகும். பங்குனி 23 முதல் புதன் பகவான் 6ல் இருப்பதால் வீட்டில் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். சுக்கிர பகவான் 6ல் இருப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். பங்குனி 13 முதல் சுக்கிர பகவான் 7ல் இருப்பதால் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்ப்பது நல்லது. குரு பகவான் 9ல் இருப்பதால் வியாபார முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். சனி பகவான் 6ல் இருப்பதால் நிலுவையில் இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். ராகு பகவான் 5ல் இருப்பதால் இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பங்கள் உண்டாகும். கேது பகவான் 11ல் இருப்பதால் வாக்குறுதிகள் அளிப்பதில் சிந்தித்து செயல்படவும். சித்திரை 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்க செய்யும். எனவே சாமர்த்தியமாக பேசி எதையும் சமாளிப்பது நல்லது. பொதுவாக காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரம் இந்த மாதம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாகும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியம் நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். சந்திரன் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியம், மனதில் உற்சாகத்தை தரும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். இந்த மாதம் அவ்வப்போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூல் ஆகும். உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும்.
வழிபடக்கூடிய தெய்வம் வந்து நடராஜரை வழிபட்டால் மனதுல புரிதல் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, சூரியன் 5ல் இருப்பதால் ஆன்மீக காரியங்களில் ஒரு விதமான ஈடுபாடு ஏற்படும். சிந்தனை போக்கில் இருந்து குழப்பம் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். செவ்வாய் பகவான் 4ல் இருப்பதால் பணிபுரியும் இடத்தில் ஆதரவுகள் கிடைக்கும். பங்குனி 18 முதல் செவ்வாய் பகவான் 5ல் இருப்பதால் மகன் வழியில் சுப காரியங்களை செய்து முடிப்பீர்கள். புதன் பகவான் 4ல் இருப்பதால் செய்யும் முயற்சிகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். பங்குனி 23 முதல் புதன் பகவான் 5ல் இருப்பதால் நுட்பமான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். சுக்கிர பகவான் 5ல் இருப்பதால் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். பங்குனி 13 முதல் சுக்கிர பகவான் 6ல் இருப்பதால் மற்றவர்கள் பற்றிய சிந்தனையில் மனதில் மேம்படும். குரு பகவான் 8ல் இருப்பதால் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். சனி பகவான் 5ல் இருப்பதால் குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். ராகு பகவான் 4ல் இருப்பதால் சமூக பணிகளில் சில மாற்றமான சூழல்கள் உண்டாகும். கேது பகவான் 10ல் இருப்பதால் எதிர்பார்க்காத சில உதவிகள் மூலம் மாற்றமான சூழல்கள் அமையும். விசாகம் 4ஆம் பாதம். இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும். அனுஷம் நட்சத்திரம். இந்த மாதம் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெறும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். தேவையான உதவிகள் கிடைக்கும். கடன் பிரச்சனை குறையும். முன்னேற தேவையான உதவிகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரம். இந்த மாதம் வீண் பகை ஏற்பட்டு விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டுக்கு பதில் விமர்சனம் கிடைக்கும். திடீர் கோபம் ஏற்படும். வீண் செலவு இருக்கும். பிடிவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வழிபடக்கூடிய தெய்வம் காமாட்சி அம்மன். வழிபட நெருக்கடியான பிரச்சனை நீங்கும் காமாட்சி அம்மனை வழிபட்டா. தனுசு ராசி அன்பர்களே, சூரிய பகவான் 4ல் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். தாயுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும். செவ்வாய் பகவான் 3ல் இருப்பதால் புதிய முயற்சிகளில் செயல்படும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது. பங்குனி 18 முதல் செவ்வாய் பகவான் 4ல் இருப்பதால் குழந்தைகள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும். புதன் பகவான் 3ல் இருப்பதால் எழுத்து துறையில் சாதகமான வாய்ப்புகள் அமையும். பங்குனி 23 முதல் புதன் பகவான் 4ல் இருப்பதால் புதிய வீடு மற்றும் வாகனம் வாங்குவது சார்ந்த எண்ணங்கள் மேலோங்கும். சுக்கிர பகவான் 4ல் இருப்பதால் அலுவலகத்தில் அனுசரித்து செல்லவும். கொடுக்கல் வாங்கலில் பொறுமையுடன் செயல்படவும். பங்குனி 13 முதல் சுக்கிர பகவான் 5ல் இருப்பதால் குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். குரு பகவான் 7ல் இருப்பதால் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். சனி பகவான் 4ல் இருப்பதால் பழைய வாகனங்களை மாற்றுவீர்கள். ராகு பகவான் 3ல் இருப்பதால் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். கேது பகவான் 9ல் இருப்பதால் தெய்வீக பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சந்திரன் சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும். மற்றவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். கௌரவம் அந்தஸ்து உயரும். வீண் செலவுகள் உண்டாக்கும். பூராடம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்கள் தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதற்கு தேவையான பண உதவி கிடைக்க பெறுவீர்கள். ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும். சமாளித்து முடித்து விடுவீர்கள். உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வார்கள். புதிய தொடர்புகள்
மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும். மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். ஆன்மீக பணியில் நாட்டம் அதிகரிக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வழிபடக்கூடிய தெய்வம் ஐயனாரை வழிபட்டா கடல் சார்ந்த சிக்கல்கள் குறையும். மகர ராசி நேயர்களே, சூரிய பகவான் 3ல் இருப்பதால் மனக்குழப்பம் நீங்கி தைரியம் பிறக்கும். வாழ்க்கையில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். செவ்வாய் பகவான் 2ல் இருப்பதால் கட்டுமான பணியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். காரசாரமான சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பங்குனி 18 முதல் செவ்வாய் பகவான் 3ல் இருப்பதால் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படவும். புதன் பகவான் 2ல் இருப்பதால் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும். திடீர் வரவுகள் மூலம் கையிருப்புகள் மேம்படும். பங்குனி 23 முதல் புதன் பகவான் 3ல் இருப்பதால் சிறு தூர பயணங்களால் மாற்றங்கள் உண்டாகும். சுக்கிர பகவான் 3ல் இருப்பதால் சிறு தூர யாத்திரை வாய்ப்புகள் அமையும். பங்குனி 13 முதல் சுக்கிர பகவான் 4ல் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் ஏற்படும். குரு பகவான் 6ல் இருப்பதால் உங்கள் மீதான அவப்பெயர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப மறையும். சனி பகவான் 3ல் இருப்பதால் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும். ராகு பகவான் 2ல் இருப்பதால் அரசு காரியங்கள் விவேகத்துடன் செயல்படவும். கேது பகவான் 8ல் இருப்பதால் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள். உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படும். தகப்பனாருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வெளி தொடர்புகள் எச்சரிக்கை தேவை. எண்ணியபடி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது. கௌரவம் உயரும். திருவோணம் நட்சத்திரம். இந்த மாதம் எடுத்துக்கொண்ட காரியங்களில் ஏற்படும் சந்தேகங்களை அவ்வப்போது போக்கிக் கொள்வது நல்லது. திட்டமிட்டு செயலாற்றுவது முன்னேற்றத்திற்கு உதவும். சிக்கலான பிரச்சனையை எளிதாக தீர்ப்பீர்கள். பணவரத்து இருக்கும். திறமையான செயல்களால் புகழும் அந்தஸ்தும் உயரும். அவிட்டம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். இந்த மாதம் பேச்சின் மூலம் சாமர்த்தியமாக எடுத்த காரியத்தை வெற்றி பெறுவீர்கள். எல்லாம் கைகூடும். பயணங்கள் ஏற்படலாம். ஆன்மீக பயணங்களில் நாட்டம் செல்லும். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. வாகனங்கள் செல்லும் போது ஆயுதம், நெருப்பு, சமையல் கட்டுல இதெல்லாம் கையாளும் போது கவனம் தேவை. வழிபடக்கூடிய தெய்வம் சக்தி விநாயகரை வழிபடுவது மனதில் தன்னம்பிக்கை கூடும். கும்பராசி அன்பர்களே, சூரிய பகவான் 2ல் இருப்பதால் நெருக்கமானவர்கள் வழியில் சில விரயங்கள் ஏற்படும். கமிஷன் பணிகளில் பொறுமை வேண்டும். செவ்வாய் பகவான் ராசியில் இருப்பதால் செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும். பங்குனி 18 முதல் செவ்வாய் பகவான் 2ல் இருப்பதால் உடன் பிறந்தவர்களிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படுவோம். புதன் பகவான் ராசியில் இருப்பதால் எண்ணிய சில பணிகளில் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். பங்குனி 23 முதல் புதன் பகவான் 2ல் இருப்பதால் வர்த்தக முதலீடுகள் குறித்த செயல்களில் விவேகத்துடன் செயல்படவும். சுக்கிர பகவான் 2ல் இருப்பதால் குடும்பத்தில் அமைதி உண்டாகும். பங்குனி 13 முதல் சுக்கிர பகவான் 3ல் இருப்பதால் பூர்வீக சொத்துக்கள் குறித்த சில தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். குரு பகவான் 5ல் இருப்பதால் பெரியோர்களின் குணநலன்களை புரிந்து கொள்வீர்கள். சனி பகவான் 2ல் இருப்பதால் நன்மதிப்பான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். ராகு பகவான் ராசியில் இருப்பதால் எதிலும் பரபரப்புடன் செயல்படுவீர்கள். கேது பகவான் 7ல் இருப்பதால் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். அவிட்டம் 3, 4ஆம் பாதங்கள். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டி இருக்கும். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டி இருக்கும். பணவரத்து இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாம். அதனால் உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. விபரீத ஆசைகள் ஏற்படலாம், கவனம் தேவை. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இந்த மாதம் பேச்சின் இனிமையால் சாதுரியமாக இவற்றால எடுத்த காரியங்களை சாதகமா பலன் பெறுவீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்து கொள்ளவும். அதாவது பொருட்கள் காணாம போறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வழிபடக்கூடிய தெய்வம் கந்தனை வழிபட்டால் தடைகள் விலகும். மீனராசி அன்பர்கள் சூரிய பகவான் ராசியில் இருப்பதால் விலகி சென்றவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். வெளியூர் வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். செவ்வாய் பகவான் 12 இருப்பதால் இளைய சகோதரர்கள் வழியில் சுப காரியங்கள் கைகூடும். பங்குனி 18 முதல் செவ்வாய் பகவான் ராசியில் இருப்பதால் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புதன் பகவான் 12 இருப்பதால் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். பங்குனி 23 முதல் புதன் ராசியில் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே புரிதல் அதிகரிக்கும். சுக்கிர பகவான் ராசியில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும். பங்குனி 13 முதல் சுக்கிர பகவான் 2 இருப்பதால் புதிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும். குரு பகவான் 4 இருப்பதால் தொழில் கல்வியில் இருந்த தாமதங்கள் விலகும். சனி பகவான் ராசியில் இருப்பதால் சுப காரியங்கள் தொடர்பான சுப விரயங்கள் உண்டாகும். ராகு பகவான் 12 இருப்பதால் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கேது பகவான் 6 இருப்பதால் புதிய வேலை முயற்சிகளில் சில அனுபவங்கள் கிடைக்கும். பூரட்டாதி 4 பாதம் இந்த மாதம் விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சி தேவை. சந்திரன் சஞ்சாரத்தில் பணவரத்து அதிகரிக்கும். பயணம் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீர்கள். புதிய நண்பர்களின் நட்பு உண்டாகும். வாகனம் மூலம் லாபம் வரும். அரசாங்க தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த மாதம் பல விதங்களில் புகழ் கூடும். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். பழைய பாக்கிகள் வசூல் ஆகும். வியாபாரம் விரிவாக்க தேவையான பணம் உதவியும் கிடைக்க பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த பணம் சேரும். அதாவது பெண்டிங்ல இருந்த பணம் வந்து சேரும். மேல் அதிகாரிகள் உதவி கிடைக்கும். சக ஊழியர்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலகும். ரேவதி நட்சத்திரம் இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும். நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும். கணவர் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான கேளிக்கையெல்லாம் பங்கு பெறுவீர்கள். மனபலம் கூடும். வழிபடக்கூடிய தெய்வம் மாரியம்மனை வழிபட மன அமைதி கிடைக்கும். மேடம் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு. பங்குனி மாத சிறப்புகள் 12 ராசிக்கு மேற்பட்ட நன்றி. எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் அடுத்த நிகழ்வாக நன்றியுரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். அடியேன் தண்டபாணி, திருப்பூர். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடமணி நிகழ்ச்சியில் இன்று 80வது நாள். 80 கூட்டினால் 8 என்பது சனி பகவான். இன்று சனிக்கிழமை. மேலும் சனி என்றாலே தாமதம். எனவே இன்று நிகழ்ச்சி ஆரம்பிக்க தாமதம் ஏற்பட்டுவிட்டது. சனியின் நிறம் கருநீலம். எனவே இன்று வகுப்பெடுத்த அம்மா கருநீல உடையுடன் வந்துள்ளார். மேலும்
ஜெயா SA16 என்பது அம்மாவுடைய ஐடி. இதுவும் 8 எடுத்து வருகிறது. மேலும் 21/3/2026 இதை கூட்டினால் 7. 7 என்பது கேது. எனவே ஜோதிடம் பற்றி இன்றைய ஜூம் மீட்டிங். பங்குனி 7 இன்று. மேலும் தேதி 21 கூட்டினால் 3 மார்ச், அதாவது 3வது மாதம் மார்ச். எனவே இது 3 என்பது குருவை குறிக்கும். இன்றைய குரு ஜெயலட்சுமி அம்மா. குரு என்றால் மஞ்சள். அம்மா ரூம் முழுதும் மஞ்சள் நிறம் பெயிண்ட். மேலும் பங்குனி என்பது 12வது மாதம். எனவே இன்றைய தலைப்பு 12 ராசிக்கு பங்குனி மாத பலன் சொல்லியுள்ளார். இன்று ஐந்திர நாம யோகம். இதனுடைய யோகி ராகு. ராகுவுடைய நம்பர் 4. இன்றைய அட்டண்டன்ஸ் மொத்தமாக 22 பேர், கூட்டினால் 4. மேலும் ராகு என்றால் பிரம்மாண்டம். எனவே இன்றைய வகுப்பு பிரம்மாண்டமாக இருந்தது. ஐந்திரம் என்பது 5ஆம் எண்ணை குறிக்கும். 5 என்பது புதன். புதன் என்றால் இரட்டை. எனவே அம்மாவுக்கு ஜெயா மற்றும் லட்சுமி, அதாவது ஜெயலட்சுமி என 2 பெயர். எனவே இன்று பெண் ஜோதிடர். மேலும் 5 என்பது 5ஆம் இடம். காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சூரியன். இன்று அஸ்வினி சூரியனுடைய கர்ம பதிவு பெற்றது. சூரியன் என்றால் கண்ணாடி. எனவே அம்மா கண்ணாடி அணிந்து வந்துள்ளார். மேலும் அஸ்வினி என்பது கேது சாரம். இன்றைய கோச்சாரிப்படி கோச்சார கேதுவை 5 கிரகம் பார்க்கிறது. இன்றைய தைத்துள கர்ணம் நிறம் மஞ்சள். எனவே மஞ்சள் சார்ந்த உடையுடன் அம்மா வந்துள்ளார். மேலும் இன்று அஸ்வினி. அஸ்வினி என்றால் குதிரை. வகுப்பு லேட்டாக ஆரம்பித்தாலும் குதிரை வேகத்தில் ஸ்பீடாக சென்று விட்டது. இன்று அமிர்த யோகம் என்றால் வகுப்பை அமிர்தம் போல் எடுத்துரைத்த அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார்கள் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் MD கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.